இன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸ் டாட் ட்ராமாவோட எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் எடுத்ததுமே அரசரை தான் காட்டுறாங்க. முழு நிலவை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ஸ்விட்ச் ஆகிருப்பாங்களான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க, இங்கே இவங்க கையில் இருந்த கல்லும் க்ளூ ஆகுது. அப்போ கரெக்டாக ஒரு மின்னல் வெட்ட அந்த கல் மேலே பட்டு அந்த கல் சுக்கலாக உடஞ்சிடுது. அப்போவும் அதை ஒட்ட வச்சு எதோ பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் முடியல. அப்படியே ரூமுக்கு வந்து இனி மாறவே முடியாதுல்ல, அவ்வளோதான்லன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சவங்க சண்டையில் தான் வந்து முடிக்கிறாங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஹீரோன் அரசரை பார்க்க வந்தா அவர் சில மினிஸ்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சு கண்ணா பிறன்னு கத்தி அனுப்பிட்டு வெளியே வராரு. ஹீரோன் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு லிட்டில் பின் இல்லை மெய்யூஷன்னு கூப்பிட லிட்டில் மாஸ்டர் நான் தாங்கிறா. அவரானா ரியாக்ஷனே இல்லாமல் என்ன விஷயமா வந்தேன்னு கேட்க அவள் அமைதியாகவே இருக்க, எதுவும் இல்லைண்ணா கிளம்பி எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவ்வளோ சோகமாகவே தான் ரிட்டன் வரா. ஹீரோவும் யோசிக்கிறாரு ஏன் ஸ்விட்ச் ஆகலன்னு சொல்லி. எங்கள் அகாடமிலையுமே தனியாக தான் உட்காந்துருக்கா. பேரா ப்ராஜெக்ட்லாம் பண்ண சொல்ல கராத்தேக்கு நேராக ஹீரோன் கிட்டே ஓடி வரா. நான் அரசருக்காக வெயிட் பண்ணுறேன், நீ வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு கிளம்பலான்னு போக இன்னைக்கான ஒர்க்கை நீங்கள் இன்னும் முடிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லிடுற. திரும்பவும் போய் அமைதியாக உட்காந்துக்கிறா. ஆனால் வெளியே கொஞ்சம் தூரத்துலேருந்து ஹீரோனை பார்க்கறதுக்காக அரசர் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவங்க அங்கே வந்தப்போ பேசாமல் போயிட்டு இப்போ இங்கே வந்து நிற்கிறீங்களே, அவங்கள பார்க்கணுன்னா உள்ளதான் போங்களேன் நான் போய் சொல்ல ஒரே ஒரு முறை தான். கண்டிப்பாக போகலையாங்க, திரும்பவும் மறைக்கிறாரு. இல்லை வந்ததும் வந்துட்டோன்னு சொல்ல கண்ணிலேயே எரிச்சிடுற மாதிரி ஒரு பார்வை பார்க்க நான் போய் அப்படியே ஆஃப் ஆகிட்டாரு. உள்ளே வந்துவ உட்காந்து எல்லாத்தையும் எழுதிட்டு ஆவேசமாக வெளியே வரா. கேட்டு அரண்மனை விட்டு போகிறேன், என் அப்பா கிட்ட போகிறேன்னு சொல்ல மெய்ஃபை தான் பாவம் பின்னாடியே ஓடி வந்துவ. இங்கே பாரு, இப்போ நீ ஏன் உடம்புல இருக்க, நீ என்ன பண்ணாலும் அது என் குடும்பத்தையும் பாதிக்கும்னு சொல்ல அவள் கேட்குற மாதிரி இல்லை நான் போக தான் போகிறேன்னு சொல்ல ஐயோ யோசி, இப்போ நீ இங்கேருந்து கிளம்பி போனேன்னா பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு 3 ஆண்களோட தப்பிச்சு போயிட்டான்னு சொல்ல மாட்டாங்களா, என் குடும்பத்திற்கு எல்லாரையுமே கொன்றுவாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோன் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டா. ஆனாலும் தாங்க முடியல, ரொம்ப டென்ஷனாக இருக்க. அப்படியே கத்திக்கிட்டே இருந்தவ ஒரு கட்டத்தில் இல்லை நான் திரும்பவும் கிளம்ப போகிறேன்னு சொல்லி ரெடியாக மெய்ஃபை அவள் கையை பிடிச்சிருக்க, இல்லை என்னை விடுன்னு சொல்லி இவ அவள் கையை பிடிச்சிருக்க. 2 பேருமே இழுத்த ஃபோர்ஸில் பக்கத்தில் இருந்த லேக்கில் விழுந்துட்டாங்க. அரசரவை பின்னாடியே வந்தவர் இதை பார்த்துட்டு உள்ள குதிக்க ஹீரோனை பார்க்க வந்த வெண்ணுமே உள்ள குதிக்கிறாரு. ரொம்ப ஆழமான தண்ணி வேற. ஹீரோன் உள்ள மூழ்க அரசர் பக்கத்தில் வர்றதுக்குள்ள வெண்ணை அவளை தூக்கிட்டு வந்துட்டாரு. அப்படியே கீழே பார்த்தா மெய்ஃபை உள்ள விழுந்து மயங்கி கிடக்குறா. எப்படியோ ஒரு வழியாக 2 பேரையும் காப்பாற்றி ரூமுக்கு வந்துட்டு ஹீரோயின் வெண்ணுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல 2 பேருமே மாற்றி தொடச்சிலாம் விட்டுக்கிறாங்க. அதை பார்த்து அரசருடனே ஹீரோயினை பக்கத்தில் இழுத்துட்டு இப்படியா கேர்லெஸ்ஸாக இருப்பீங்கன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உண்மையை சொல்ல வந்தவ மெய்ஃபை கண்ணை கட்ட அப்படியே ஏதோ போய் சொல்லி சமாளிச்சிடுறா. அம்மா நீங்கள் எப்படி டைமுக்கு வந்தீங்கன்னு கேட்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னா சொல்ல முடியும், அதனால அவர் தடுமாறிக்கிட்டு இருக்க. நான் பை தோங்ஷி 2 பேரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வராங்க. அரசருக்கு என்னாச்சோன்னு தெரியலன்னு சொல்லி பிளாக்கும் தான் வரான், ஆனால் அவன் வந்தது அவனோட இளவரசிக்காக. அப்போ எதிர்த்து மெய்ஃபை காலத்தில் இருக்கிற அந்த பர்த் மார்க் வந்து வெண்ணை பார்க்க அவரோட முகம்லாம் மாறுது. அதை பிளாக்குமே நோட்டீஸ் பண்ணுறான். இன்னும் வெளியே வந்தவர் மெய்ஃபை பற்றி விசாரிக்க சொல்லி அனுப்புறாரு. ஆனால் ஹீரோனை காப்பாற்றுறதுக்காக தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டாருன்னு சொல்லி ராணிக்கு தெரிய வர என் பையனோட உயிருக்கே அவள் ஆபத்து கொண்டு வரா, எவ்வளோ தைரியம் அவளுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேலே தான் எல்லா கோபமே திரும்புது. அந்த அன்னைக்கு நைட்டு நயா பிளாக்கை பார்த்து பேசுறதுக்காக வர பிளாக்கும் ஹீரோயின் முன்னாடி அரசரோட பெண்டன்ட்டை வந்து சுற்றுப்பல்ல அதை வந்து அந்த கல்லை திருட வந்த மாஸ்க் போட்ட பொண்ணு அதாவது நயா அவகிட்ட கல்லுக்கு பதிலாக இதை வச்சுக்கோ, நான் கல்லை கொடுத்துட்டு இதை வாங்கிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துருப்பா. அதை கொண்டு வந்து மெய்ஃபையோட பேக்கில் வச்சுட்டு அரசரை மெய்ஃபை விரும்புகிறதா ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ண சொல்கிறான். ஏன்னா வெண் வந்து இளவரசியை பார்த்தது ஏதோ சந்தேகமாக இருக்குது, அவங்க இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை. இப்படி ரூமர் ஸ்ப்ரெட் ஆனால் ராணியே வந்து மெய்ஃபை வந்து அரண்மனை விட்டு அனுப்பிடுவாங்க. வெளியே போனதும் நம்ம ஆளுங்க அவளை பார்த்துப்பாங்க, வேறு வழி இல்லை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இங்கே ரூமில் மெய்ஃபைக்கு தான் சுத்தமாகவே முடியல. அப்போ கூட ஹீரோயின் கிட்ட ராணிக்கு அதுக்கு விஷயம் போச்சுன்னா நம்மளை தான் பனிஷ் பண்ணுவாங்க அரசரை கஷ்டப்படுத்துனதுக்காகன்னு சொல்ல சரி அப்போ நான் போய் அரசரை பார்த்து இதை பற்றி பேசிட்டு வரேன்னு சொல்லி ஓடிடுறா. மெய்ஃபை போகாத, ராணி இப்போ அவரை பார்க்கறதுக்காக வருவாங்கன்னு சொல்கிறா. ஆனால் அதை அவள் கவனிக்கவே இல்லை, அப்படியே ஓடிட்டா. நேராக கிளம்பி ஈஸ்டன் பேலஸுக்கு தான் வர அரசர் அறைக்கு வந்தா அவர் வந்து குளிச்சுட்டு இருக்காரு. இருந்தாலும் அப்படியே கண்ணை மூடிட்டே உள்ளே வரா. அவள் வந்ததுமே அதான் பௌர்ணமி முடிஞ்சிடுச்சே, நீ ஏன்னு இங்கே இருக்கேன்னு கேட்குறாரு. அவளும் நடந்ததெல்லாம் சொல்ல அரசர்லாம் எப்பவும் போல மனசுக்குள்ளேயே குத்தாட்டம் தான். ஓ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டுகிட்டே பக்கத்தில் வந்து உட்கார தெரியல என்ன பண்ணுறதுன்னு. அம்மா நீங்கள் இன்னைக்கு அந்த லேக் பக்கம் வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறா. நான் சும்மா வந்தேன். ஆமாம் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்ல நீங்கள் 2 பேர் ஸ்விட்ச் ஆகலன்னு, தேவையில்லாமல் நான் வேறு என்னால் சோகமாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மணக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினும் நான் சொல்ல தான் ஓடி வந்தேன், ஆனால் நீங்கள் தான் பிஸியாக இருக்கேன் கிளம்புன்னு சொல்லிட்டீங்களே. ஓ கோச்சிக்கிட்டேன்னு சொல்லி அரசர் கேட்க ஆமாம் பின்ன இங்கே எனக்குன்னு ஒரே ஒரு லிட்டில் மாஸ்டர் தான் கிடைச்சாரு, அவரும் மூஞ்சி தூக்கி வச்சிருந்தா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்ல அரசர் அப்படியே கொஞ்சம் க்ளோஸாக வந்து உட்காந்துக்கிட்டு அவளையே பார்த்து என்கிட்ட ஒருத்தங்க வாத்துக்கு
பிடிச்ச இடத்துக்கு போகட்டும்னு சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம் நான் அவளையே பார்க்க அவளுக்கு பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்க ஆரம்பிச்சிருது. அவரும் தலையை ஆட்டுறாரு. பார்த்தா அவரோட பெல்ட் மேலே உட்காந்துருக்கா. இப்போ 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்க திடீர்னு அரசரை பார்க்கறதுக்காக ராணி உள்ளே வந்துரு. ஹீரோனுக்கு உயிரே போயிடுது. ஐயோ லிட்டில் மாஸ்டர் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துற. அவர் ரொம்ப கொலா. எதுக்கு இப்படி பயப்படுற? நீ என்னோட வேலையே வா. அவங்க ஒன்றும் உன்னை கொல்லலாம் மாட்டாங்கன்னு சொல்லு. நீங்கள் தண்ணியில் குதிச்சு எங்களை காப்பாற்றுனதுலேயே அவங்க செம்ம கோவமாக இருப்பாங்க. இதில் இப்போ நீங்கள் குளிக்கிறது வேறு நான் பார்த்தேன்னு தெரிஞ்சுது. அவ்வளோதான் சொல்ல. ஆனால் நீ எப்போ நான் குளிக்கிறத பார்த்தேன்னு சொல்லி அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. அடா அவங்க அப்படி தாங்க நினைப்பாங்க. நான் வந்ததே இங்கே எங்கள் 2 பேத்தி பற்றி கொஞ்சம் 2 நல்ல வார்த்தை சொல்லுங்கள், பனிஷ்மெண்ட் கொடுக்காம பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்காக தான். எனக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் மேஃபைக்கு எதுவுமே ஆகக்கூடாது, ஓகேவா, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறதுக்காக இடம் தேடிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நயா பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக மேஃபை ரூமில் அரசரோட பெண்ணை வச்சுக்கிட்டு இருக்க. யாரும் உள்ளே வர சத்தம் கேட்டு அப்படியே ஒழிஞ்சிக்கிறா. யாருன்னு பார்த்தா பிளாக் தான். அப்படியே வந்து உட்காந்து மேஃபையே பார்த்துவேன் அவளுக்கு போத்தி விட. அவளும் ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு அவன் கையை பிடிச்சிக்க. அவளுக்கு இனிமேல் ஃபீவர் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. இவன் அவளை இளவரசிங்கிறதுனால இப்படி பார்த்துக்கிறானா இல்லை நிஜமாவே ஃபீலிங்ஸ் இருக்கான்னு சொல்லி தெரியல. ஆனால் இதெல்லாம் நயாவும் பார்த்துட்டே பயங்கரமாக கோவப்படுறா. அப்படியே ஃப்ளாஷ்பேக் போனால் நயாவும் ஷெங்லோங் நாட்டிலேருந்து தப்பிச்சவ தான். சின்ன வயசில் குழந்தையா இருந்தப்பலேருந்தே பிளாக் கூட தான் வாழ்ந்திருப்பா. அவனும் ஆனால் அவளை ஒரு தங்கச்சி மாதிரி தான் நல்லா வாழ்த்திருப்பான். அப்படி பேசும்போது ஒரு நாள், இப்போ நீ நல்லாவே வாழ்ந்துட்ட, உனக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சின்னு சொல்லி பிளாக் சொல்ல, எனக்கு கல்யாணம்லாம் வேணாம், ஆனால் நீங்கள் இப்படி தனியாகவே இருந்துட்டு போகிறீங்களான்னு போது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், தேவையில்லாத பற்றிலாம் நீ பேசாதன்னு சொல்லி அனுப்பிடுறான். ஆனால் நயாக்கு வந்து பிளாக் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதான். அவளே யோசிக்கிறா, என் மனசு உங்களுக்கு எப்போ புரியும்னு சொல்லி. ஆனால் இவன் இப்படிலாம் பண்ணுறத பார்த்துட்டு அவனே கோமா பார்த்துட்டு இருக்க. கொஞ்ச நேரத்தில் 2 பேருமே கிளம்பிடுற. இது எல்லாத்தையுமே மேஃபை நோட்டை விடுறதுக்காக வேனோட அசிஸ்டன்ட் வந்திருப்பாரு. அவர் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக மேஃபையோட அம்மா அவள் தண்ணியில் விழுந்துட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டு வந்திருக்காங்க. ஆனால் தூங்கிட்டு இருக்கிறது தான் மேஃபை ஆச்சு. அவங்களும் பார்த்துட்டு, அம்மா நீ யாரு, ஏன் பொண்ணு ரூமில் நீ என்ன பண்ணுறன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அரசர் ஹீரோனுக்கு ஒரு பெட்டியில் உட்கார வச்சு மூடிட்டு அவரோட அம்மாவை பார்க்கறதுக்காக வெளியே வராரு. ராணியோ ஹீரோனை பனிஷ் பண்ணிடுவேன், நீ பயப்படுறியா? ஆனால் அவள் ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கா. இப்போ கண்டிக்கலனா இன்னும் தேவையில்லாத பல பிரச்சனைகள் வரும்னு சொல்ல ஹீரோ மூஞ்சி அப்படியே சோகமாக வச்சுக்கிறாரு. அப்போன்னு பார்த்து இந்த ஹீரோயின் சும்மா இல்லாமல் சத்தம் கொடுத்துட்றா. ராணிடே என்ன அது என்ன சவுண்டுன்னு சொல்லி உள்ளே போகும்போது ஹீரோ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனாலும் உள்ளே வந்துடுறாங்க. பெட்டியில் துணி சிக்கி இருக்கிறதையும் பார்த்துட்டு அதை திறக்க போக, அம்மா அது அழுக்கு துணின்னு போது, பரவாயில்லப்பா எனக்கு என்னமோ திடீர்னு அழுக்கு துணி பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பேஸ்ட் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஆனால் உள்ள ஹீரோயின் இல்லை, எப்படி எஸ்கேப் ஆகி பின்னாடி ஓடி போய் ஒழிஞ்சிட்டு இருக்கா. அரசர் அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே ராணி இழுத்துட்டு வந்துடுறாரு. வாங்கம்மா முதல்ல உட்காருங்க, டீ சாப்பிடுவோன்னு சொல்ல அரசரும், மா ரூமில் ஏதாவது ஒரு பொண்ணை மறைச்சி வச்சிருப்பேன் தான் நினைக்கிறீங்க, நான் லவ் பண்ணுற பொண்ணு இங்கே இருந்தாலுமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஹீரோயினாக இருந்தா என்னோட பதில் நோங்கிறாங்க. அரசருடனே எனக்கு பிடிக்காத பொண்ணா இருந்தா என்னோட பதிலும் நோதான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. இவ சும்மா இல்லாம திரும்ப எதையோ கீழே போட்டு சத்தம் கொடுத்துட்றா. இப்ப பிடிக்கிறேன் பாருன்னு சொல்லி 2 பேருமே வர ஸ்பீடை பாருங்களேன். அரசருக்குமே தெரியல எங்க இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்துக்கிட்டே வந்தவரு ஒரு கடத்துல கண்டுபிடிச்சி போ அந்த பக்கம் போன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அம்மா வேற சடனா திரும்பி பார்க்க அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. எதுவுமே கிடைக்கலங்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா இன்னும் வந்து டவுட் போகல. நேரா ஹீரோயின் ரூமுக்கு தான் போறாங்க. ராணி கிளம்பினதுமே வெண்ண அரசரை பார்க்க வர அரசர் ரொம்ப கோமா, என்ன தைரியம் இருந்தா நான் விரும்புகிற பொண்ணை நீ என்கிட்ட இருந்து பறிக்க நினைப்பேன்னு சொல்லி கோமா கேட்க வெண்ண அப்படியே ஆடி போயிட்டாரு. அரசரும் பக்கத்தில் வந்தவர், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா பயந்துட்டேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அரசர் வந்து வெண்ண தண்ணியில் குதிச்சது தனக்காக தான் சொல்லி நினச்சிக்கிறாரு. சரி நான் உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும், நீ காப்பாற்றின பொண்ணு தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டுக்கிட்டே சொல்ல அது கேட்டதும் வெண்ணுக்கு இதையுமே ஒரு நொடி நின்றுச்சு. இருந்தாலும் அந்த பொண்ணு நீங்களும் பர்ஃபெக்ட் மேட்ச் தான் அரசரேன்னு சொல்ல அரசரும் செம்ம குஷி ஆயிட்டாரு. இங்கே மேஃபையோட அம்மா ஆர்னி இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி மேஃபையோட கழுத்தை பிடிக்க அவங்க பேர் அவங்க ஜாதகம்னு மொத்தமாக சொல்ல உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியணும் போது ஒரு பொண்ணுக்கு அவ அம்மாவை பற்றி தெரியாதாங்கிறா. யார் என் பொண்ணு சொல்லு, என் பொண்ணு எங்க, அவள் எங்கே மறைச்சி வச்சிருக்கேன்னு சொல்லி அவளை இம்சை பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் வேணோட அசிஸ்டண்ட்டுமே பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போ கரெக்டாக ராணி வராங்கன்னு சொல்லி அறிவிப்பு வேற. ஆனால் ஹீரோன் தான் இங்கே இல்லைன்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லி 2 பேருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. ராணி உள்ளே வந்தவங்க ஹீரோனை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், எங்க அவ தண்ணியில் விழுந்துட்டால அதான் நல்லா இருக்கலான்னு பார்க்க வந்தேன்னும் போது அவங்களும் சமாளிக்கிறாங்க. அவளுக்கு சுத்தமாக எழுந்திருக்க கூட முடியல. ராணி அவள் ரெடி ஆனதும் நானே உங்களை பார்க்க கூப்பிட்டு வரேன்னு சொல்ல வந்துட்டேன் நானே உள்ளே வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறதோட இந்த எபிசோட முடியுது. அடுத்த எபிசோட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா.